இந்த புருவ வரையும் போது கேர்ஃபுல்லாக வரையணும். ஓகேங்களா? ஸோ என்னென்னா இது வந்து அந்த ஐ லேயரே அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபேஸ் ஓரளவு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோஸ் போடணும், அதாவது மூக்கு போடணும். இப்போ என்னென்னா நான் ஷேடோ லேயர் வந்து ஐ லேயர் கீழே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு கீழே வரைஞ்சாலும் எனக்கு அந்த ஐ வந்து அஃபெக்ட் ஆகாது, அது அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் அவுட்டரில் போகுது. ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லேயர் கிளிக் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த ஃபேஸ் லேயர் கரெக்டாக வரையணும்னு தெரியாது. அதனால் அதை வந்து ஃபேஸ் இருக்கு இல்லையா, நம்ம வரைஞ்ச இந்த முகப்பகுதியை ஹைட் பண்ணிட்டு இப்போ வந்து வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இது வந்து இன்னொரு லேயரில் வரைஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க. இது ஷேடோ லேயரில் வரைஞ்சிட்ருக்கேன். இப்போது உங்களுக்கு வந்து ஷார்ப்னஸாக வரலாம் பிரச்சனை இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் அவுட்டர் வியூ தான். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பிளர் பண்ணி விட்றலாம். ஸோ பிளர் டூல் யூஸ் பண்ணி இது வந்து ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இன்னும் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஷார்ப்னஸ் அதிகம் பண்ணிடுறோம். ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப பிளர் ஆகுது, லைட்டாக பிளர் ஆகிட்டு இருக்கும். இது என்னென்னா இப்போ நம்ம வரைஞ்சிட்டு இருக்க வந்து ஷேடோ லேயரில் வரைஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே லைட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம இந்த ஃபேஸோட கலர் லைட்டாக ஆட் பண்ண நம்மளுக்கு வந்து தின்னாக வர வச்சிடலாம். ஓகே, ஸோ இன்னொரு லேயர் இது பண்ணியாச்சு. இதுக்கு லைட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதுக்கு என்னென்னா நீங்கள் கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கலர் பிக் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தின்னஸ் கிடைக்கும். ஸோ லைட்டாக அங்கங்கே டார்க்னஸ் ஆட் பண்ணிக்கங்க. ஆனால் இது ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கனாலும் கொஞ்சம் சொதப்பிடும். ஸோ பார்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணணும். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட்டில் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ வந்து கொஞ்சம் சில இடத்துலலாம் உங்களுக்கு சரியாக வந்திருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக பண்ண உங்களுக்கு வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக வந்துக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் நிறைய எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் இதில் ப்ரொஃபஷனட்டாக பண்ண முடியும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா மூக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, லைட் அடிச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேஸஸில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல லைட்னஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவாக தெரியும். அந்த ஃபேஸ் வந்து அந்த மூக்கு வந்து உங்களுக்கு 3D எஃபெக்ட் அப்படியே தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் தெரியாது. ஸோ அந்த லைட் லேயரில் நம்ம வந்து ஒன்றா ஒயிட் கலர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஃபேஸோட பேக்ரவுண்ட் கலர் இருக்கு இல்லையா, அந்த கலரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் ஓவர் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். என்னென்னா லைட் லேயர் யூஸ் பண்ணி இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா எரேசர் டூல் ப்ரஷ் ஒப்பாசிட்டி வந்து கம்மியாக வச்சுட்டு நம்ம மாடிஃபை பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த இதோட நிறுத்தியிருந்தால் போதுமானது. பட் வந்து டார்க்னஸ் வந்து பின்னாடி ரொம்ப அதிகமாக இருக்கனால கொஞ்சம் அங்கங்கே ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஆக்சுவலாக ஒயிட் டூல் யூஸ் பண்ணி ஒயிட் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். பட் ஆக்சுவலாக இது எஃபெக்ட் நான் நினச்ச எஃபெக்ட் கிடைக்கல, வேறு மாதிரி வருது. ஓகேங்களா? பிகாஸ் வந்து பின்னாடி டார்க்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால ரெண்டோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலரே சேர்த்து அஃபெக்ட் பண்ணுது.
ஸோ மாடிஃபை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எரேசர் டூல் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ண முடியும். எரேசர் டூல் வச்சு கொஞ்சமாக லைட்டாக வேணாத இடத்துலலாம் நம்ம டெலிட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஜஸ்ட் சும்மா எடுத்துனே ஒன் ஷாட்டில் உங்களுக்கு வந்துடாது. பிகாஸ் இதே நான் வந்து நிறைய ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் இதே கற்றுக்கிட்டேன். ஸோ லைட்டாக கொஞ்சமாக மாடிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக போஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த இடம்ல தேவையில்லாது, ஏன்னா ஃபஸ்ட் நான் ஒயிட்னஸ் அதிகமாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ அந்த லைட்டுங்களில் வச்சு நான் அந்த கலர் பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணும்போது ரெண்டோட சேர்ந்து மெர்ஜ் ஆகிடும். உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து அதிகமாக தெரியாது. சரிங்களா? ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு மவுஸ் பட்டன் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜூம் இன் அல்லது ஜூம் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஓரளவுக்கு ஷேப் கிடச்சிச்சு. இன்னும் சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் லைட்டாக பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினாலிட்டி வந்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ஃபேஸ் ரைட் சைடில் நான் கொஞ்சம் டார்க்னஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் டார்க்னஸ் அந்தளவுக்கு ஆட் பண்ணல. ஸோ வந்து இதனால தான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுது. அது ஒரு ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? இன்கேஸ் அந்த நான் டார்க்னஸ் ஆட் பண்ணலைன்னா இது வந்து ஜஸ்ட் ரொம்ப ஆர்டினரியாக இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்காது. ஸோ சின்ன விஷயங்கள், சின்ன மாடிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஒரு லைவ் ஃபேஸே கொடுக்கும். சரிங்களா? இன்னும் அட்வான்ஸாக போக உங்களுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக் மாடல் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, எல்லாமே உங்கள் ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக தரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டுட்டோரியல்ஸ் வந்து இன்னும் அதிகமாக கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணிங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டே ஒன்று தான். ஷேடோ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம், லைட் லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ரெண்டே யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா இடத்துலையும் மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஷேடோ லேயர் யூஸ் பண்ணி லைட்டாக டார்க்னஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மவுத் இருக்குது, அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண், இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர், அப்புறம் பார்த்தீங்கன்னா காது. ஓகேங்களா? ஸோ முடி, காது எல்லாமே நம்ம கொஞ்சமாக பண்ணலாம். இப்போ வந்து நான் மவுத்து, அதாவது வாயை மாடிஃபை பண்ணுறேன். ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப சூஸ் பண்ணாலும் அசிங்கமாக போயிடும். ஸோ கரெக்டாக மீடியமான கலராக பார்த்து சூஸ் பண்ணணும்.